வணக்கம். லோக்கல் சர்வரில் ஜூம்லாவை நிறுவும்போது செய்யும் பொதுவான தவறுகள் மற்றும் ஜூம்லாவை அன்இன்ஸ்டால் செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ஜூம்லாவை நிறுவும்போது செய்யும் பொதுவான தவறுகள், அந்த தவறுகளுக்கான தீர்வு மற்றும் ஜூம்லாவை எப்படி அன்இன்ஸ்டால் செய்வது. இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 14.04, Joomla 3.4.1, XAMPP 5.5.19 மூலம் பெற்ற அப்பாச்சே, MySQL மற்றும் PHP. இந்த டியூட்டோரியலை பின்பற்ற உங்கள் கணினியில் XAMPP மற்றும் Joomla நிறுவப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு Joomlaவை நிறுவுதல் செயல்முறை பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வெப்சைட்டில் Joomla சீரீஸில் அதற்கான டியூட்டோரியல்களை பார்க்கவும். முதலில் நான் எனது கணினியில் XAMPP-ஐ தொடங்குகிறேன். Ctrl, Alt மற்றும் T கீகளை ஒன்றாக அழுத்தி டெர்மினலை திறக்கவும். மாற்றாக லான்ச்சர் பாரில் உள்ள டெர்மினல் ஐக்கனை கிளிக் செய்யலாம். XAMPP-ஐ தொடங்க டைப் செய்க sudo ஸ்பேஸ் /opt /lamp ஸ்பேஸ் start. என்டரை அழுத்தவும். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டை கேட்கும். நான் எனது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டை டைப் செய்து என்டரை அழுத்துகிறேன். இப்போது நமது XAMPP இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் செய்யும் முதல் தவறு என்னவெனில் வெவ்வேறு டைரக்டரியில் ஜூம்லாவை எக்ஸ்ட்ராக்ட் செய்வது. XAMPP பேஜை திறக்க பிரவுசருக்கு சென்று http://localhost என டைப் செய்து என்டரை அழுத்தவும். திரையின் இடது பக்கத்தில் உள்ள மெனுவில் PHP Infoவை கிளிக் செய்யவும். Ctrl+F கீகளை அழுத்தி document_root-ஐ தேடவும். அது Apache Environment டேபிளில் இருக்கும். document_root-இன் மதிப்பு /opt/lamp/htdocs அல்லது /var/www ஆக இருக்கும். எனது கணினியில் அது /opt/lamp/htdocs ஆகும். ஜூம்லாவை Apache document_root டைரக்டரியில் எக்ஸ்ட்ராக்ட் செய்ய வேண்டும் என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இது இன்ஸ்டாலேஷன் செட்டிங் பேஜை காட்டாது. ஒருவர் செய்யும் இரண்டாவது பொதுவான தவறு என்னவெனில் அவுட்புட் பஃபரிங் ஆன் ஆக இருப்பது. நிறுவல் அமைப்பில் மூன்றாவது படியில் அவுட்புட் பஃபரிங் ஆனது ஆஃப் என குறிக்கப்பட வேண்டும். இது பரிந்துரைக்கப்பட்ட செட்டிங் ஆகும், தேவையான செட்டிங் அல்ல. முன்னிருப்பாக இது ஆஃப் ஆக இருக்கும். அவுட்புட் பஃபரிங் ஆன் ஆக இருந்தால் நிறுவல் வெற்றிகரமாக தொடரும். எனினும் வலைத்தளம் பின்னர் மிகவும் மெதுவாக இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் இந்த படிநிலையில் நிறுவல் தடை செய்யப்படலாம். ஒருவேளை அது ஆன் ஆகியிருந்தால் Apache இன்ஸ்டாலேஷனில் php.ini-ஐ எடிட் செய்வதன் மூலம் ஆஃப் செய்யலாம். டெர்மினல் விண்டோவுக்கு சென்று php.ini-ஐ கண்டறிய டைப் செய்க locate ஸ்பேஸ் php.ini, பிறகு என்டரை அழுத்தவும். இதற்கு பல முடிவுகளை நாம் பெறலாம். etc டைரக்டரியினுள் php.ini உடைய ஒரு முடிவு இருக்கும். இந்த டைரக்டரி opt டைரக்டரியினுள் உள்ள lamp டைரக்டரியினுள் உள்ளது. இதைத்தான் நாம் எடிட் செய்ய வேண்டும். எனது கணினியில் அந்த ஃபைலுக்கான பாத் /opt/lamp/etc/php.ini ஆகும். இந்த ஃபைலை gedit டெக்ஸ்ட் எடிட்டரில் திறக்க டைப் செய்க sudo ஸ்பேஸ் gedit ஸ்பேஸ் /opt/lamp/etc/php.ini. அட்மின் பாஸ்வேர்டு கேட்கப்பட்டால் என்டர் செய்யவும். பாஸ்வேர்டு கேட்கும் போதெல்லாம் என்டர் செய்யவும். gedit என்பது உபுண்டு லினக்ஸில் ப்ரீலோட் செய்யப்பட்ட முன்னிருப்பான டெக்ஸ்ட் எடிட்டர் ஆகும். மாற்றாக உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டரையும் பயன்படுத்தலாம். ஃபைல் திறந்தவுடன் output_buffering-ஐ தேடவும். நாம் பெறும் முதல் தேடல் முடிவு கமெண்ட் செய்யப்பட்டுள்ளது. எனவே அடுத்த முடிவுக்கு செல்வோம். நாம் தேடும் டெக்ஸ்ட் இங்கே உள்ளது.
output underscore buffering is equal to 4096 ஐ output underscore buffering off என மாற்றவும். Ctrl plus S கீகளை அழுத்துவதன் மூலம் நாம் ஃபைலை சேமிக்கலாம். gedit எடிட்டரில் இருந்து வெளியேறலாம். மாற்றத்தை பிரதிபலிப்பதற்காக XAMPP ஐ ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். டெர்மினலுக்கு சென்று டைப் செய்க sudo space /opt/lamp/lamp space restart. என்டரை அழுத்தவும். ஆகவே அடுத்த படிக்கு செல்லலாம். நாம் செய்யும் மூன்றாவது தவறு என்னவென்றால் கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு no write permission ஐ வைத்திருப்பது. நிறுவுதலின் கடைசி படியில் your configuration file or directory is not writable or there was a problem creating the configuration file என்று கூறும் ஒரு எரரை நீங்கள் பெறலாம். Joomla folderக்கு write permission ஐ கொடுக்க தவறும்போது இது நிகழும். இந்த எரர் வந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸினுள் சில டெக்ஸ்டுகளை பெறுவீர்கள். Ctrl plus C கீகளை பயன்படுத்தி நாம் இந்த டெக்ஸ்டை காப்பி செய்யலாம். இந்நிலையில் configuration.php என்ற புதிய ஃபைலை நாம் உருவாக்கி டெக்ஸ்டை அதனுள் பேஸ்ட் செய்யலாம். Joomla folderனுள் configuration.php ஐ உருவாக்க touch கமாண்டை நாம் பயன்படுத்தலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் செய்க sudo space touch space /opt/lamp/joomla/configuration.php என்டரை அழுத்தவும். பிறகு டைப் செய்க sudo space gedit space /opt/lamp/htdocs/joomla/configuration.php என்டரை அழுத்தவும். இது gedit டெக்ஸ்ட் எடிட்டரில் ஃபைலை திறக்கும். காப்பி செய்யப்பட்ட டெக்ஸ்டை இந்த ஃபைலினுள் பேஸ்ட் செய்யலாம். left bracket question mark php என்பது லைனின் முதலில் இருக்கிறதா, பிறகு கண்டென்ட் சரியாக உள்ளதா என்று உறுதி செய்ய ஃபைலை சரிபார்க்கவும். Ctrl plus S கீகளை அழுத்துவதன் மூலம் configuration.php ஐ சேமிக்கவும். பிறகு நாம் gedit எடிட்டரில் இருந்து வெளியேறலாம். Joomla நிறுவுதலுக்காக configuration.php ஐ நாம் கொண்டுள்ளோம். இப்போது Joomla நிறுவுதலின் போது ஒருவர் செய்யும் நான்காவது தவறை காணலாம். இது finish ஸ்டெப்பில் இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரை நீக்காமல் இருப்பது. இந்த படியின் முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்தி கூற முடியாது. இது மிகவும் பொதுவான தவறுகளில் ஒன்றாகும். ஃபோல்டர் நீக்கப்பட்டுவிட்டதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இந்த படியில் உங்களுக்கு எரர் வந்தால் நீங்களே ஃபோல்டரை நீக்க வேண்டும். எனக்கு எரர் வந்துள்ளது ஏனெனில் லினக்ஸ் சூப்பர் யூசராக லாகின் நான் செய்யவில்லை. எனக்கு டெலீட் பெர்மிஷன் கிடையாது. நாம் டெர்மினலுக்கு செல்லலாம். நாம் Joomla ஃபோல்டரில் இருந்து Joomla இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரை நாமாகவே நீக்க வேண்டும். இது கட்டாயமானதாகும். டைப் செய்க cd/opt/lamp/htdocs/joomla என்டரை அழுத்தவும். பிறகு டைப் செய்க sudo space rm space -rf space installation / என்டரை அழுத்தவும். நாம் இப்போது Joomlaவை வெற்றிகரமாக நிறுவிவிட்டோம். இதை சரிபார்க்க browserக்கு சென்று டைப் செய்க http://localhost/joomla. நாம் நம்முடைய வெப் பேஜை காணலாம். இப்போது Joomlaவை அன்இன்ஸ்டால் செய்வது பற்றி பார்க்கலாம். முதலில் Joomla எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்ட ஃபோல்டரை நீக்க வேண்டும். ஆகவே நான் டெர்மினலுக்கு சென்று sudo space rm space -rf space /opt/lamp/htdocs/joomla/ என டைப் செய்கிறேன். என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க cd/opt/lamp/htdocs/joomla. இது ஃபோல்டர் நீக்கப்பட்டுவிட்டதா என்று சரிபார்ப்பதற்காகும். நீங்கள் பார்ப்பது போல் டைரக்டரி இருக்காது. பிறகு டேட்டாபேஸ் மற்றும் யூசர்களை நீக்கலாம். இந்த படி Joomlaவை முழுமையாக அன்இன்ஸ்டால் செய்யும். நான் முதலில் browserக்கு சென்று http://localhost/phpMyAdmin என டைப் செய்கிறேன். யூசர்ஸ் tab ஐ கிளிக் செய்து பிறகு Joomla-1 எனும் யூசரை தேர்வு செய்கிறேன்.
கீழே drop the databases that have same names as the users எனும் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அது you are about to destroy a complete database. Do you really want to execute drop database என கேட்கும். OKவை கிளிக் செய்யவும். கீழே வலது பக்கம் Go பட்டனை கிளிக் செய்யவும். லோக்கல் ஹோஸ்டில் இருந்து Joomlaவை வெற்றிகரமாக uninstall செய்துவிட்டோம். கற்றதை நினைவு கூறுவோம். இந்த டுடோரியலில் நாம் கற்றது Joomlaவை நிறுவும் போது மற்றும் Joomlaவை uninstall செய்யும் போது நாம் செய்யும் பொதுவான தவறுகள் மற்றும் அதன் தீர்வுகள். நாம் பயிற்சிக்கு வருவோம். Joomlaவை நிறுவவும், Joomlaவை uninstall செய்யவும். Joomla உண்மையில் uninstall செய்யப்பட்டு விட்டதா என சரிபார்த்து மீண்டும் நிறுவவும். கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை சுருங்கச் சொல்கிறது. உங்களிடம் நல்ல பேண்ட்விட்த் இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது மற்றும் இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டுக்கு ஆதரவு NMEICT MHRD இந்திய அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா.